Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் சுவையான பிரண்டை துவையல். செய்வதற்கு தேவையான பொருட்கள் பிரண்டை நாரெல்லாம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாய், புளி, தக்காளி, கொத்தமல்லி. அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், உளுந்து, கருப்பு எள்ளு, அதுக்கப்புறமா பெருங்காய கட்டி 2 சின்னது. இதை கடாயில ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல தான் அது குக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த பெருங்காய கட்டியை போட்டுருங்க. அந்த 2 சின்ன பெருங்காய கட்டியை போட்ட பிறகு நீங்க நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெருங்காய கட்டி கலர் மாற ஆரம்பிக்கும், அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும், பொரிக்க ஆரம்பிக்கும். உடனே நீங்க சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணுங்க. ஒரு 4-5 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு இந்த உளுந்தை ஆட் பண்ணுங்க. இந்த உளுந்தை நீங்க வதக்க ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் வதக்கணும்னா அந்த உளுந்து அந்த லைட் பிரவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டார்க் பிரவுனா மாறும். அதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்குங்க. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு டொமேட்டோ, இதையும் கொஞ்ச நேரம் அப்படியே லேசா போட்டு வதக்குங்க. எல்லாமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போகும். இப்பொழுது நான் ஆட் பண்ணது அந்த கருப்பு எள்ளு. அதுக்கப்புறமா இதுவும் ரொம்ப நல்லதுங்க. அந்த கருப்பு எள்ளும் போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்தது புளி சின்னதா 2 கட்டி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறமா தேங்காய் நல்லா துருவி வச்சிட்டு இருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியா நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும். மெயினா வதக்க வேண்டிய இடம் அந்த உளுந்து, அது கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதை கூல் டவுன் பண்ணிக்கிறேன். தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ திருப்பியும் இழுப்பு சட்டி கடாய்க்கு வருவோம். அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், தேவைன்னா ஜாஸ்தியா ஊத்திக்கோங்க. இப்போ இந்த பிரண்டை, அதாவது சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச பிரண்டையை நல்லா வதக்கணுங்க. பாருங்க, கம்ப்ளீட்டா கலர் மாறிடுச்சு. பிரைட் கிரீன்ல இருந்து டல் கிரீனா மாறும். பாருங்க எவ்வளவு டல் கிரீனா மாறிடுச்சு பாருங்க. இதை அந்த பிளேட்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, முதல்ல வதக்கினது எல்லாத்தையும் அதை அப்படியே மாத்திக்கோங்க. கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன் மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா, இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ண போறோம், துவையல் அடிக்க போறோம். பாருங்க, அப்படியே லேசா மாத்துங்க. எல்லாத்துலயும் பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா நிறைய இது இருக்கு பாத்தீங்களா, அந்த உளுந்து இழந்தெல்லாம் வெளியில சிந்தாம பாத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா மாத்தியாச்சு. இப்போ மறக்காம உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு அந்த மூடி போட்டுட்டு அப்படியே மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு துவையல் நல்லா ஃபைனா வரும். துவையல் அரைச்சாச்சு. நம்ம இப்போ கடைசியா நம்ம தாளிச்சு கொட்ட போறோம். இந்த மாதிரி மினி கடாய், இதுல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தின பிறகு 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிட்டு லேசா அப்படியே தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமா தாளிச்சதை அப்படியே அந்த துவையல்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நம்மளுடைய ஃபண்டாஸ்டிக்கான துவையல் ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை துவையல் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.